வெல்கம் டு மை சேனல். வீடு ஷிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அந்த திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. லாஸ்ட் ஒரு 2 டேஸாக தான் இந்த பேக்கிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் இருந்த பழைய அப்பார்ட்மெண்ட்டில் டேட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டோம். ஆனால் அவங்க கடைசி நேரத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்களுக்கும் டைம் இல்லை. ஸோ கடைசி ஒரு 2-3 நாளில் தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் இந்த புது வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே புது வீடை க்ளீன் பண்ணி பால் மட்டும் காய்ச்சி வச்சுட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டு பாலுமே காய்ச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த நாள் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதனால் முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் எங்களோட புது வீடு. இது பெட்ரூமு. ஸோ 1 BHK தான் நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தோம். இந்த வீடு இண்டிபெண்ட் ஹவுஸு. வீடுமே நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ஒரு ரூமுக்குமே ஒரு ஜன்னல் வந்துடும். அதனால் வெளிச்சத்துக்கு பஞ்சமே இருக்காது. நாங்கள் ஃபஸ்ட் தடவை இந்த வீடை விசிட் பண்ணும்போது ஒழுங்காகவே பார்க்க முடியல. ஏன்னா பழைய டெனண்ட் இருந்தாங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு போயிட்டோம். இப்போ வந்தப்போ தான் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த வீட்டில் லாண்ட்ரி மட்டும் காமன். அது ஹவுஸ் ஓனர் கூட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே தான் லாண்ட்ரி இருக்குது. ஸோ எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற டைமில் போட்டுக்கலாம். ஓனர் வரும்போது மட்டும் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. கிச்சன் சைஸுமே பழைய அப்பார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு இதுவே பரவாயில்லன்னு தான் தோணுது. ஏன்னா க்ளீன் பண்ணலாம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்கள் கிச்சனோட கவுண்டர் டாப்லாம் ஒயிட் கலரில் இருக்கும். கொஞ்சம் ஏதாச்சும் கரைப்பட்டாலே க்ளீனே பண்ண முடியாது. அதனால் எனக்கு இந்த கிச்சன் சைஸ் சின்னதாக இருக்கிறது ஒன்றும் பெருசாக தெரியல. இதெல்லாம் பால் காய்க்கும் போது எடுத்த வீடியோ. ஸோ ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கிட்ட வந்தோம். அன்றைக்கி தான் பாப்பாக்குமே ஸ்கூலில் அட்மிஷன் போடுறதுக்காக வர சொன்னாங்க. ஸோ அப்படியே 2 வேலையும் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பி வந்துட்டோம் இங்கே. அதே மாதிரி இந்த புது வீட்டில் அடுப்பு நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நான் அப்பார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ண அடுப்பு கொஞ்சம் ரிங் சைஸ்லாம் பெருசு. ஆனால் இங்கே இருக்கிற அடுப்பு கொஞ்சம் ரிங் சைஸ்லாம் சின்னதாக இருந்துச்சு. அடுப்புமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க போல். அதனால் இந்த குக் பண்ண ஸ்ட்ரெயின்லாம் அப்படியே இருந்துச்சு. ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க. இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நாளுக்கு அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாம் செட் ஆகிட்டு அடுப்பையுமே ஓரளவு நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். புது வீட்டில் பேக்யார்டுமே இருக்குது. பேக்யார்டில் ஆப்பிள் மரம்லாம் இருக்குது. இந்த மரம் கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் ஓல்டு ட்ரீ. சம்மர் டைமில் ஆப்பிள்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோலாம் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்த வீடியோ. புது வீட்டுக்கு போனோடனே எதுவும் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே தக்காளி தொக்கு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த தக்காளி தொக்கை வச்சு தான் ஒரு 2 நாள் ஓட்டணும். இதெல்லாம் பண்ணும்போது கிச்சனில் க்ளீனிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே சைடாப்பில் இதையும் அடுப்பில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். கிச்சனை மட்டும்தான் கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தோம். இங்கெல்லாம் நம்ம திங்ஸை மட்டும் கிளியர் பண்ணி கொடுத்தா போதாது. வீட்டுக்குமே நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுக்கணும். அவங்க கொடுக்கும்போது நமக்கு எந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்தாங்களோ அதே மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துடணும். இந்த சுண்டல் நைட் ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ வீடு காலி பண்ணுற அன்னைக்கு காலையில் சாலட் மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த பழைய வீட்டில் கொஞ்சம் ஷெல்ஃபு, அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பு எல்லாமே கொஞ்சம் நிறையாவே இருக்கும். இவ்வளோ பெரிய கிச்சன் யூஸ் பண்ணிவிட்டு புது வீட்டில் கிச்சன் செட் ஆகுமா சொல்லிட்டு கொஞ்சம் பயந்தேன். ஆனால் எனக்கு புது வீடு கிச்சன் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த கிச்சனில் ஜன்னல் வேறு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன சமைச்சாலுமே டக்குன்னு ஜன்னலை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறது நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்கார்ப்ரோ அந்த சைடு தான் இருந்தாங்க. அவங்க திங்ஸை எடுக்கிறதுக்கு வரேன்னு சொன்னாங்க. பட் இந்த திங்ஸ் எல்லாம் பேக்குள்ளே பேக் பண்ணது நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஸோ அதனால் கிச்சன் ஃபுல்லாக நான் தான் பண்ணினேன். என்னோடய ஹஸ்பண்ட் ஹாலு, அதுக்கப்புறம் ரூமு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த திங்ஸ்லாம் கிளியர் பண்ணும் போது தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ தேவையில்லாத சாமான் வீட்டில் இருந்திருக்குன்னு. எது தேவையில்லையோ எல்லாத்தையும் பழைய வீட்லேயே தூக்கி போட்டுட்டு வந்தாச்சு. இந்த திங்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி ஒரு பேக் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பேக் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போடுறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு.
இந்த ஒரு பேக் ஃபுல்லாக வந்து வர்ணிகாவோட டாய்ஸே வந்துருச்சு. எப்படி இவ்வளோ சேர்த்தோமே தெரியல. அதனாலேயே வந்து இனிமேல் டாய்ஸ் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எனக்கு இந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறது தான் வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் கொட்டுற பொருள். ஸோ சேஃபாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கும் வந்து பாக்ஸ் பார்த்து அப்படி இல்லைனா வந்து ரப்பர் பேண்டில் வந்து டைப் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐட்டம்லாம் வந்து எதுவுமே வந்து நான் முன்னாடி நாள் எடுத்து வைக்கல. ஏன்னா நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து இந்த மசாலா ஐட்டம்லாம் வச்சுருப்பேன். ஊர்லேருந்து வந்து அரைச்சி கொடுக்குற குழம்புத்தூள், மல்லித்தூள்லாம். அதனால் வந்து அதெல்லாம் நம்ம கிளம்புற அன்றைக்கி வந்து காலையில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை வந்து தொடவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி டைம்லலாம் வந்து ரொம்ப வந்து பேரண்ட்ஸை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்நேரம் வந்து நம்ம வீடு காலி பண்ணுறோன்னா வந்து மொதலாம் வந்து எல்லா ஹெல்ப்புக்கும் வந்துடுவாங்க எடுத்து வைக்கிறதுக்கு. அதுதான் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து கிச்சனை எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து நைட்டு 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து ஒரு 7 மணிக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணேன். ஹஸ்பண்டுமே வந்து அதுக்குள்ளே இந்த ஹாலில் இருக்கிற கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் டிவிக்கு மட்டும் வந்து நான் இருந்தால் தான் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் வந்து டிவியுமே வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. டிவி தான் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, சேஃபாக வந்து எடுத்துகிட்டு வந்துடணுன்னு. டிவிக்கான கார்ட்போர்ட் பாக்ஸுமே வந்து டிவி வாங்கினதே வந்து அப்படியே இருந்துச்சு. அதனால் டிவி எல்லாத்தையும் எடுத்து வந்து சேஃபாக அதுக்குள்ளே வச்சுட்டோம். என்ன தான் வந்து டிவியை வந்து அதுக்குள்ளே வச்சாலுமே வந்து நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது வந்து எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் டிவி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து சேஃபாக வந்து இறங்கிடுச்சு. கிச்சனில் திங்ஸ்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் வந்து இந்த கவுண்டர் டாப்பு, இந்த ஷெல்ஃப்லாம் வந்து க்ளீன் பண்ணோம். வீட்டை வந்து காலி பண்ணும்போது கீயை வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட ஹேண்டில் பண்ணோம். ஸோ அவங்க வந்து வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கோமா இல்லையான்னு. அப்படி நம்ம ஒரு வேளை ப்ராப்பராக க்ளீன் பண்ணலன்னா நம்மக்கிட்டேருந்து தான் வந்து அந்த அமௌண்ட்டுமே வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்து இந்த வீட்டுக்கு வரும்போதே வந்து செக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்லிட்டு ஒரு 250 CAD வந்து வாங்கி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம திருப்பி வேறு பே பண்ணோன்னா ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராகவே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு. முக்கால்வாசி நைட்டே வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு. இவ்வளோ தான் திங்ஸ்லாம் நாங்கள் புது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனது. இங்கே வந்து திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து நம்ம அந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. பட் வந்து அவங்க சார்ஜ்லாம் வந்து ரொம்பவே அதிகம். அதனால் வந்து நாங்களே தான் வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு போனோம். யூஆல் மாதிரி வந்து புக் பண்ணிக்கிட்டோம். யூஆல்னால் வந்து ட்ரக்கு கம்பெனி. நமக்கு என்ன சைஸில் ட்ரக்கு வேணுமோ வந்து எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ஓரளவு மீடியம் சைஸ் ட்ரக் தான் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அந்த ட்ரக்குக்கு வந்து டிரைவர்லாம் யாரும் வரமாட்டாங்க. நம்ம தான் வந்து அந்த ட்ரக்கை ஓட்டணும். 1 டே ரெண்ட்டு மட்டும் வந்து ட்ரக்குக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வந்து நம்ம தான் வந்து பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணிக்கணும். இதுதான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த ட்ரக்கு. இந்த ட்ரக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணி வந்து திங்ஸ் எல்லாம் வந்து உள்ளே லோட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் திங்ஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கனடா வந்து நாங்கள் இந்த வீட்டில் தான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கிட்ட இருந்தோம். அதனால் இந்த வீட்டை காலி பண்ணும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதை விட வந்து இந்த புது வீடு வந்து செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோடு வந்து கிளம்பிட்டோம் இந்த வீட்டிலேருந்து. ஞாபகமாக இருக்கிறதுக்காக வந்து இந்த வீட்டு ஃபுல்லாத்தையுமே வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த வீட்லேயே வந்து என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் வந்து இந்த பெரிய ஜன்னல் தான். ஸோ ஹாலில் இருந்து வந்து இந்த பெரிய ஜன்னலில் ஸ்னோ டைம்லலாம் வியூ பார்க்குறதுக்கே வந்து செமையாக இருக்கும். நாங்கள் இந்த வீட்டிலேருந்து கிளம்புனது வந்து சண்டேனால் வந்து அந்தளவுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் டீம் யாருமே வந்து ஒர்க் பண்ண வரலன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து கிச்சன்லேயே வந்து கீயுமே வந்து வச்சுட்டு போக சொல்லிட்டாங்க. ஆஃப்டர்நூன் கிட்ட வந்து பழைய வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 1 hour டிஸ்டன்ஸ் தான் புது வீட்டுக்கு வரத்துக்கு. அதுக்குள்ளே நடுவில் வந்து ஃப்ரெண்டோட திங்ஸ் வந்து இந்த செல்ஃப் ஸ்டோரேஜில் வந்து ஏற்றுறது கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதையுமே வந்து அப்படியே ஏற்றி வச்சுட்டு புது வீட்டுக்கு வந்துட்டோம். ஹால் ஃபுல்லாக அடைஞ்சிருச்சு திங்ஸ்லாம் வச்சதுக்கப்புறம். ஈவினிங் வந்து ஒரு 7 கிட்ட வந்திருந்தோம். அதுக்கப்புறம் எல்லா திங்ஸுமே வந்து ஓரளவு அன்றைக்கி நைட்டே வந்து கிளியர் பண்ணி வச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ்லேயே மேக்ஸிமமாக வந்து எல்லா திங்ஸுமே வந்து அதது இடத்துல வந்து எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த புது வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மெயினாக அந்த ஸ்க்ரீன் இல்லாமல் தான் வந்து மேனேஜே பண்ண முடியல. ஏன்னா காலைல ஆனால் வந்து வெயில் வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து டஸ்ட்பின்னா அந்த மாதிரி கொஞ்சம் சில்லற ஐட்டம்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து நாங்கள் இந்த புது வீட்டுக்கு வந்து ஒரு 1 month கிட்ட ஆயிடுச்சு. ஸோ புது வீடு வந்து சூப்பராகவே செட் ஆகிடுச்சு. உங்களுக்கும் இப்போ நாங்கள் இந்த இருக்கிற புது வீடு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து நிறையா இந்த வீட்டில் பேக்யார்டெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணும் போது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.